பிரிட்டனில் தங்க கழிவறை இருக்கையை திருடிய வழக்கில் மைக்கேல் ஜோன்ஸ் என்ற நபர் குற்றவாளி என்று அந்த நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பிரிட்டன் முன்னாள் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் வாழ்ந்த மாளிகை தெற்கு இங்கிலாந்தில் உள்ளது. இது ஐநாவின் யுனெஸ்கோ அமைப்பால் பாரம்பரிய சுற்றுலா தலமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்த 18 கேரட் தங்கத்தினால் ஆன கழிவறை இருக்கை கடந்த 2019ஆம் ஆண்டு திருடப்பட்டது. கட்டடத்தின் ஜன்னல் கண்ணாடியை உடைத்து உள்ளே புகுந்த சிலர் தங்க கழிவறை இருக்கையை திருடிச் சென்றனர். இது தொடர்பான வழக்கு 6 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. எனினும் திருடப்பட்ட கழிவறை இருக்கையை உருக்கி துண்டு துண்டாக்கி விற்றுவிட்டதாக கைதானவர்கள் ஒப்புக்கொண்டனர். 98 கிலோ எடையுள்ள தங்க கழிவறை இருக்கை $60 லட்சம் தொகைக்கு காப்பீடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த RIVR என்ற நிறுவனம் பொருட்களை விநியோகிக்கும் ரோபோ ஒன்றை உருவாக்கியுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் நடைபெற்று வரும் மென்பொருள் தொடர்பான கண்காட்சியில் இந்த ரோபோ வைக்கப்பட்டுள்ளது. பொருட்களை விநியோகிக்கும் பணியாளர்கள் வாகனத்திலிருந்து இறங்கி வீடுதோறும் சென்று வருவது சோர்வு தரும் பணியாக உள்ள நிலையில் இந்த ரோபோக்கள் வெகுவாக உதவுகின்றன. மிலோ என்ற பெயர் கொண்ட இந்த ரோபோக்கள் 4 கால்கள் மூலம் AI தொழில்நுட்பத்தின் உதவியோடு எந்தவித தடைகளையும் கடந்து வீடுகளுக்குள் சென்று பொருளை அளித்துவிட்டு திரும்ப வாகனத்திற்கே வரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் இந்த ரோபோ ஏற்கனவே பயன்பாட்டிற்கு வந்துவிட்டதாகவும் அமெரிக்க சந்தையிலும் இவற்றை விற்க திட்டமிட்டிருப்பதாகவும் இதை தயாரித்த நிறுவனம் கூறியுள்ளது.